ஆன்டிபயோட்டிக் எப்பெல்லாம் எடுத்துக்கணும்? ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து பாக்டீரியான்ற மைக்ரோ ஆர்கானிசம்னால வந்ததுன்னா அப்போ ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும். 2வது சும்மா சும்மா ஆன்டிபயோட்டிக் வந்து எல்லாரும் கோல்டுக்கு எடுக்கிறது, யூரின் இன்ஃபெக்ஷன் நீங்களே சொல்லிட்டு சிலதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் எடுத்துப்பீங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த கோல்டு வந்து வைரஸ்னால வருது. ஸோ ஆன்டிபயோட்டிக் எடுத்து எந்த யூஸும் கிடையாது. 3வது ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும்? ஏதாவது கெட்ட கிருமி இருந்தா அதை கொன்னுடும். பட் சம்டைம்ஸ் நல்ல கிருமி எது கெட்ட கிருமி எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதனால நல்ல கிருமியை கூட சம்டைம்ஸ் அழிச்சிடும். பட் அந்த நல்ல கிருமி வந்து நாள் போக போக நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக உருவாகுதுன்னு சொல்லிட்டு சாக்லேட் டைரி மில்க் ஆட்ல வர மாதிரி கிஸ்மி மிஸ்மின்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்கை அடிக்கடிக்கு எடுத்து போட்டுக்க கூடாது. அதிகமாக அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குடல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வரலாம், லூஸ் மோஷன் வரலாம், இல்லை மோஷன்ஸ் ப்ராப்ளம் வரலாம், இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ப்ளோட்டிங் சென்சேஷன், வயிறு உபசமாக இருக்கிறது, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வரலாம். ஒன்ஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது அப்படின்னா எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதுக்கப்புறம் சிறுங்குடலும் அடிப்பட ஆரம்பிச்சிடும். எந்த சத்தம் சரியாக அப்சர்வ் ஆகாது. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி டைரி மில்க் ஆட்ல வர மாதிரி கிஸ்மி மிஸ்மின்னு சொல்லிட்டுலாம் ஆன்டிபயோட்டிக்கை சாக்லேட் மாதிரி எடுக்காதீங்க. சாக்லேட்டே டாக்டர்ஸ் வந்து அதிகமாக சுகர் இருக்கு, அடிக்கடிக்கு எடுக்காதீங்க, எப்பயாவது ஒரு நாள் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் மெடிசன் மாதிரி யூஸ் பண்ணாமல் சாக்லேட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆன்டிபயோட்டிக்ன்றது ஒரு லைஃப் சேவிங் மெடிசன். எப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா உங்கள் டாக்டர் கிட்ட போங்க, அவங்களுக்கு தெரியும் எப்போ ஆன்டிபயோட்டிக் தரணும். யாராவது ஆன்டிபயோட்டிக் ரொம்ப நாளாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கலாம்.